வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம கார்த்தி சண்முக பாண்டியோட மனைவி எடுத்து வச்சிருந்த அந்த வீடியோ ஃபுட்டேஜை கொண்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திராவின் பித்தலாட்டத்தை தோல் உரிச்சி காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, நம்ம கார்த்தி நல்லவர், இந்த குடும்பத்துக்காக நம்ம மானம் போயிடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அந்த நபரை மறைச்சு வச்சிருந்த அந்த புதையலை மீட்டு கொண்டு சரியான நேரத்தில் பஞ்சாயத்தில் சேர்த்துருக்காரு. இவர் மேலே தப்பு இல்லை, என் கூட இருந்தே பழி வாங்கின என் உடம்பிறப்பு சந்திரா தான் துரோகக்காரி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்குள்ளே ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம ரேவதி விடாப்படியாக நான் வரப்போகிறதில்ல வீட்டுக்குள்ளே, ஏன்னா என் கணவர் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கணும், அம்மா நம்பணும், இன்னைக்கு உண்மை தெரிஞ்சு ஆகணும், நான் அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். என் கணவருக்கு மதிப்பு இல்லாத இடத்துல, என் கணவரை மதிக்க தெரியாத இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்க போகிறதில்ல, இங்கே தான் இருக்க போகிறேன்னு முடிவு கட்டிடுறாங்க. நம்ம மயிலு கால் பண்ணி கார்த்திகிட்ட சகல பெரிய அக்கா போரா இருக்கு, ரேவதி வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லுறா, நீ நிரபராதினி நம்ம அவங்க அம்மா கிட்ட நிரூபிக்கணுமா, நீ எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கிறது வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு இருக்கா, அது கவலைப்படாதுங்க, நான் அந்த எவிடன்ஸோடு தான் வருவேன் வீட்டுக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் சொல்லிடுறாங்க. கார்த்தி ஒரு பெரிய வலையை தூக்கி விரிக்கிறாங்கங்க. நம்ம முத்துவேல் டாஸ்மார்க்குக்கு போகிறாங்க. அப்போ தான் நம்ம சண்முக பாண்டியோட அண்ணனை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அவர்கிட்ட 100 பவுன் நகை என் வீட்டில் இருக்கு, பழைய நகை, அதை கொடுத்து ரூபா வேணும் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட ஃபோனை போட்டு பேசுகிற மாதிரி வைக்கிறாங்க. முத்துவேல் பார்க்குறாங்க, 100 பவுன் நகையா அப்படின்னு வாயை பழக்கிறாங்க. 100 பவுன் நகையும் அப்போ இந்த சண்முக பாண்டிகிட்ட எப்படி வரும், எல்லாம் நம்ம கொடுத்த அந்த புதையல் பானையிலேருந்து சண்முக பாண்டி 100 பவுனை எடுத்து வச்சிருப்பா போலுக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்புகிறாங்க முத்துவேலு. இதை இப்போவே என் மருமக சந்திரகலாட்ட சொல்லணும், சந்திரகலா தெரிஞ்ச அந்த 100 பவுனை தந்திரமாக பேசி சண்முக பாண்டியோட மனைவி கிட்ட இருந்து வாங்கிடுவா. நிச்சயமா சண்முக பாண்டியோட மனைவி கிட்ட தான் அந்த 100 பவுன் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல போனை போட்டு, மருமகளே நம்ம மோசம் போயிட்ட 100 பவுன் அந்த சண்முக பாண்டியோட மனைவி கிட்ட தான் இருக்கு, அந்த புதையல் பாறையிலேருந்து அவன் எடுத்து வச்சிருக்கான், அவங்க அண்ணன் ஒருத்தர்கிட்ட பேசினதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம், அடடா இப்படி ஒரு கூத்து இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சந்திரா இப்பவே நான் சண்முக பாண்டியோட மனைவி கிட்ட போய் தொலியை உரிச்சு வாங்கிறேன் அப்படின்னு போறாங்க. அப்பதான் நம்ம சண்முக பாண்டியோட மனைவி கிட்ட போனோன்னே, இந்த மாதிரி நான் சந்திரகலா, நான் யாருன்னா உன் கடைசியாக உன் கணவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தது நான் தான், அவருக்கு இக்கட்டான நிலையில் இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு எனக்கு வந்தது எனக்கு தெரியாது, ஆனால் அதில் 100 பவுன் இல்லை அந்த புதையல் பானையில், அந்த 100 பவுனை உங்கள் கையில் தானே இருக்குது, அதை தாங்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், சரிம்மா நாங்கள் தந்துடும் அப்படின்னு நம்ம சண்முக பாண்டியோட மனைவி ஒத்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராஜா சொன்னது மாதிரியே எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம ராஜா எப்படியும் சந்திரகலா வருவாங்க, நீங்கள் இந்த வீடியோ அவங்க பேசுகிறத ஃபுட்டேஜாக கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும்னா, அந்த புதையல் பானையை நாங்கள் தான் மறைச்சி வைக்க சொன்னோம், ஆனால் உங்கள் கணவர் அதுலேருந்து 100 பவுனை எடுத்து தான் உங்களுக்கு தந்திருக்காரு, அந்த பவுன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும், அவன் கேட்குற நீங்கள் அப்படியே எவிடன்ஸாக எடுத்து வைக்கணும் அப்படின்லாம் சொன்னதை அந்த லேடி கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் போலி நகையை அதே மாதிரி செய்து கொடுத்து நம்ம சண்முக பாண்டியோட மனைவி கையில் வச்சுருக்காங்க. அந்த நகையை தூக்கி நம்ம சந்திராட்டா கொடுத்தோன்னா வாயை பிளந்துட்டு, இதுதான் நாங்கள் தேடி வந்தது, எங்களுக்கு கிடச்சிட்டு அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா செம்மங்க சூப்பருங்க, நம்ம ராஜாவை தேடி அந்த லேடி வராங்க, சண்முக பாண்டி மனைவி. இந்த பாருங்க, நீங்க சொன்னது மாதிரி நான் செல்போனை ரெக்கார்ட் பண்ண தயாரா வச்சிருந்தேன். அதே நேரத்துல பார்த்தோம்னா சந்திரகலா அந்த நகையை தேடி வீட்டுக்கு வந்திருந்தா, நான் நீங்க சொன்ன மாதிரி நீங்க தந்த பேக்ல இருந்த அந்த நகையை தூக்கி கொடுத்துட்டே பார்த்துடுங்க, இதுல அந்த வீடியோ இருக்குது, நீங்க பார்த்துக்கிடுங்க லைவ் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்ல நேரம் ஃபுட்டேஜை வாங்கி பார்க்குறாங்க. தூக்கி வாரி போடுது, என்ன இப்படி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணியிருக்காவில, விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம
சந்திரகலாவை இதை வச்சே இப்போ வந்து அவங்க அக்கா கிட்ட மாட்டி விடணும் சாமுண்டேஸ்வரிட்ட அப்படின்னு வந்து என்னை வந்து நான் திருடனே அப்படின்னு வந்து சொன்னா. ஆனால் இப்போ இவளுக்கு வாயாலே புதையல் பானை திருடி நாங்கள் தான் வந்து மறைச்சி வைக்க கொடுத்தோம் அப்படின்னு வந்து வீடியோ ஃபுட்டேஜாக இருக்குது. சந்திரா இதில் வசமாக வந்து மாட்டிக்கிடுவா அப்படின்னு வந்து செமையாக வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம சந்திரகலா நம்ம 100 பவுனை வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து திருப்தியோடு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ராஜா வீட்டுக்கு வராரு. டே என்னடா என் அக்கா வீட்டில் வரக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்களா, உண்மையை நிரூபிக்கிறதாங்க நான் வந்திருக்கேன், உனக்கு என்னடா உண்மை இருக்கு இனி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்கணும். இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல மொபைலை நீட்டுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த மொபைலை வாங்கி பார்க்குறாங்க. அப்படியே வாயை பிளக்குறாங்க. என்ன பித்தலாட்டம் இந்த சந்திரகலா பண்ண வேலை அப்படின்னு வந்து அரண்டு போகிறாங்க. புதையல் பானை நாங்கள் தான் திருடி உங்கள் கணவர்கிட்ட அதை மறைச்சி வைக்க கொடுத்தோம். ஆனால் அவர் அதில் இருந்து 100 பவுனை எடுத்திருக்காரு. இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த பவுனு தராட்டா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா பேசின எவிடன்ஸ் எடை புதையல் பானையை அப்போ மறைச்சி வச்சது நீ தான். உங்கள் அக்கா எவ்வளோ அவமானம் பட்டுட்டு நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு வந்து டிரைவர் மாப்பிள்ளையை பழி வாங்கிறதுக்காக நீ போட்ட பித்தலாட்டம் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு இனி இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, நீ வந்து எதுக்காகவும் என்னை வந்து இப்படி மாட்டிவிட பார்த்துட்டல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம். அம்மா இப்போவாது உங்கள் தங்கச்சியோட குணத்தை புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் தங்கச்சி இப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி ஒன்று அவமானப்படுத்துறதுக்கு தான் உங்கள் தங்கச்சி குறியாக இருக்குது. இப்போவாது நம்புறியா எங்களை அப்படின்னு வந்து கேட்க நேரம். ஆனால் இந்த விஷயத்தில் என் தங்கச்சி சந்திரா தான் வந்து ஏமாத்திருக்கா, அவள் தான் பித்தலாட்டம் பண்ணியிருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது ரேவதி அப்படின்னு சொல்ல. அப்போ என்னம்மா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிட்டுல இப்போ நானும் ராஜாவும் வீட்டுக்குள்ளே வரோன்னு சொல்ல நேரம் ராஜா வந்து மாப்பிள்ளையா ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி எல்லா விஷயத்துலையும் உன் தங்கச்சி நம்ம விட்ட காலவாரி தான் விட்டுருக்கா. என் மாப்பிள்ளை கார்த்தி நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல நீங்கள் செய்த ஒரு நல்ல விஷயம், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தான். அவர் எங்களை வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து சொல்ல நேரம். நம்ம ராஜாவும் ரேவதியும் வீட்டுக்குள்ளே ஆர்த்தி அத்தை எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து நம்ம ராஜாவும் ரேவதியை வந்து நிரூபிச்சிட்டாங்களா. இப்போ ஆர்த்தி எடுத்து உங்கள் கையால் வர வைக்கணும் அத்தை அப்படின்னு சொல்ல நேரம். நம்ம மயில் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட சொல்ல நேரம். நம்ம ஆர்த்தி எடுத்து நம்ம கார்த்தியும் ரேவதியும் வந்து வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு வந்து மாப்பிள்ளையோட உரிமையோட நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்தியை வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் சந்திரகலா ஏமாத்துக்காரி பித்தலாட்டக்காரி, இந்த வீட்டில் அவளுக்கு இடம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாவை ஓட விடுறாங்க. வீட்டை விட்டு தெரிச்சு ஓடுறாங்கன்னு சொல்லலாங்க. அதே நேரத்தில் இனி வந்து ஓடி நம்ம சாமுண்டேஸ்வரி அடித்து வெளுக்கிறாங்க சந்திரகலாவை. அடி வாங்கின சூட்டோட நம்ம சிவராணிகிட்ட போய் நம்ம போட்ட பிளான் எல்லாம் உடைச்சிட்டான் இந்த டிரைவர் பையன். ஏன்னா என் அக்கா கறி என்னை துரத்தி விட்டுட்டா, அதோடி அந்த டிரைவர் பையன் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்டான். எல்லாம் சண்முக பாண்டியோட மனைவி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. நம்ம முத்துவேல் மாமா சொன்னாங்க, நான் வந்து அந்த நகையெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்னு போனால் அது வந்து அந்த டிரைவர் பையன் போட்ட தில்லுமுள்ளு வேலை. இப்போ வந்து உண்மை தெரிஞ்சுட்டு என் அக்கா கறிக்கு விடு சந்திரா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக உன் அக்காவை நடு தெருவுக்கு கொண்டு போகிற போகிறோம் அப்படின்னு